ஹாய், பிரச்சனையால் நான், பிரச்சனைக்காகவே நான். இது நான் பார்க்க போகும் பிரச்சனை ஜாதி. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஜாதி தான், பஞ்சாதி சொல்லுவாங்க. அதை தான் விட்டு கொடுக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் சாதாரண விஷயந்தான். ஆனால் இது இவ்வளோ பெரிய ஐப்பாக கிரியேட் பண்ணதுக்கு காரணம் யாருன்னு நான் கொஞ்சம் வரலாறு படித்து சொல்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். சரி, செட்டியார்னு ஒரு ஜாதி இருக்குது. செட்டியை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் நெட்டில். செட்டி என்ற வேர்ட் சமஸ்கிருதத்தில் தான் வந்துதான். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா சூப்ரியர்னு சொல்கிறாங்க. சூப்ரியர் திறமையானவன். ஸோ ஒரு காலத்தில் மக்கள் எல்லாம் உழைச்சிருந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் சூப்ரியராக அதை வியாபாரம் பண்ணி அமைச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் செட்டின்னு ஒரு ஜாதி உருவாச்சு. ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி உருவாகியிருக்கலாம். ஒவ்வொரு அரசாங்கம் ஒவ்வொரு மாதிரி மக்களை பிரிச்சிருக்கலாம். ஸோ ஜாதி என்று சூப்ரியராக உருவாக்கி. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அது மாதிரி உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, சூப்ரியர்னு. அது மாதிரி தான் ஜாதியும் ஒரு அடையாளமாக உருவாக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஃபேமிலி சொல்கிறாங்க, டாக்டர் ஃபேமிலி சொல்கிறாங்க, இன்ஜினியர் ஃபேமிலி சொல்கிறாங்க, சிஎம் ஃபேமிலி சொல்கிறாங்க, மினிஸ்டர் ஃபேமிலி சொல்கிறாங்க, பிரதமர் மந்திரி ஃபேமிலி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அடையத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அப்படி தான் ஜாதி உருவாகியிருக்கும். அதான் உண்மை. ஆனால் இந்த வீணா போனவங்க பிறப்பால் ஜாதி வந்தது, ரத்தம், அதெல்லாம் சும்மா பேச்சு. அது எப்படின்னா, இப்போ ஐஏஎஸ் பையனை ஐஏஎஸ் ஆக மாட்டேன்றான். ஏன்னா அவனுடைய அறிவு அவனுக்கு இருக்கணும், ஜீன்னு சொல்லுவாங்களா. ஆனால் சம்டைம் வரும், சம்டைம் வராது. ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கெடுறதே தப்பு. உலகத்தில் எங்கேயுமே கணக்கெடுக்கல. ஆனால் இந்தியாவில் மட்டும் இந்த வீணா போனவங்க இந்த 1950க்கு அப்புறம் இந்த கணக்கெடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் இருந்திருக்காது. அதாவது இதெல்லாம் ஒரு வேலையை அவனை பார்த்துருக்கவே மாட்டான். சும்மா எழுதுவான். அவனை பற்றி இவனை பற்றி எழுதியிருப்பான். வீணா போன சிலதுங்க. ஆனால் இந்த இந்தியா லீடர்ஸ்லாம் பற்றி படித்தாச்சு, எனக்கே பிடிக்கல. அவங்களெல்லாம் எதுக்கு இதெல்லாம் கணக்கெடுத்து வேலை வெட்டி இல்லாமல் இதெல்லாம் பண்ணி மக்களுக்குள்ளே திணிக்கிறாங்கன்னு புரியல. ஜாதி ஒன்று கிடையாதுடா, அது ஒரு பதவிடா. இப்போ நீ இருக்கிற சிஎம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், தாசில்தார், அது மாதிரி ஒரு பதவி அந்த காலத்தை கொடுத்தாங்க. அது ஒரு ஃபேமிலி கல்ச்சராக வந்திருக்கு. இப்போ இருக்கிற மாதிரி தான் அந்த காலத்தையும் இருந்திருக்கு. இப்போ அது மாறிட்டே இருக்கும். இப்போ எவன் ஜாதியை வச்சு பேசிட்டு இருக்கிறான். இப்போ ஐஏஎஸ் ஃபேமிலி சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃபேமிலி சொல்கிறான், ஒரு தொழிலதிபர் ஃபேமிலி சொல்கிறான், ஒரு விவசாய ஃபேமிலி சொல்கிறான். அது மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் கணக்கெடுத்து அரசாங்கத்தில் வச்சு நோட்டம் பண்ணுறது தான் எனக்கு கோபமாக வருது. ஒரு பக்கம் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லுது அரசாங்கமும் சொல்லுது, கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இன்னொரு பக்கம் ஜாதியை வளர்த்து கிடக்கிறாங்க. இதெல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுக்கணுமா? டேய் எனக்கே சிரிப்பு தாண்டா வருது. இந்தியாவை பெருமைப்படுத்துகிற விஷயமா பேசுங்கடா. இதெல்லாம் பேசக்கூடாதுடா. ஏன்னா உலகத்தில் எல்லாத்துலையும் ஜாதி இருக்கும். ஆனால் அதை கவர்மெண்ட் கணக்கெடுக்கல. அது அப்படியே அழிஞ்சு போச்சு. முக்கியமான தேவையான விஷயமத்தை கணக்கெடுக்கடா. அது போதும்டா, ஜாதி தேவையில்லை. ஆனால் இந்த காலத்தில் எவனுக்கு பிறகுனே தெரில. அதுவே அப்படி போயிட்டுருக்கு. சிரிப்பு தான் வருது. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். ஜாதி ஒன்று கிடையவே கிடையாது. எவ்வளோ ஆழமாக யோசிச்சு பார்த்தாலும் ஜாதி ஒன்று கிடையவே கிடையாது. முக்கியமான ஜாதி பெண் ஜாதி தான். அதை பாதுகாக்குங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் சாவர வரைக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னு வச்சுங்க, சத்தியமாக அதெல்லாம் பாதுகாக்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாதியார் புள்ள மக்குன்னு சொல்லுவான். நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன், என் புள்ள ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிக்கோ, சத்தியமாக அது நடக்காது. நடந்தாலும் அது வீணாக கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு அடையாளமாக பார்க்கறதே தப்பு. தயவு செய்து ஜாதி ஒழியணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அரசாங்கத்துலேருந்து ஜாதி பட்டியலை முதல்ல ரிமூவ் பண்ணணும். மக்கள் எல்லாம் சமம் தான் பார்க்கணும். திறமை இருக்கவன் மேலே வருவான், திறமை இல்லாத அப்படியே இருப்பான். அது அவனோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா? நன்றி.